ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வமௌதிஉ ஸௌதி அஹதிக்கும் மினல் ஜன்னah சொர்க்கத்திலே உங்கள் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு சாட்டையின் அளவு இடம் கிடைப்பது, ஒரு சாட்டையின் அளவு. இன்னொரு ஹதீஸில் உங்களுடைய பாதத்தின் அளவு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இடத்தை சொந்தமாக்குவது கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. இந்த உலகத்தையும் இந்த உலகம் சுமந்திருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டை அளவு இடத்தை கூட உரித்தாக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஹூரிலின் பெண்கள் இந்த உலகத்தை திறந்து பார்த்தால் இந்த உலகம் முழுக்க வெளிச்சமாகிவிடும், இந்த உலகம் முழுக்க நறுமணமால் சூழ்ந்துவிடும். அந்த ஹூரிலின் பெண்கள் தலையில் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தையும் இந்த உலகம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எத்துணை செல்வங்களை நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஒரு முத்துக்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் எந்த பார்வையில் எம்முடைய கவனம் அதிகமாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுடைய பார்வையிலா, அழியாத அந்த மறுமையுடைய பார்வையிலா? எம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், இந்த துன்யாவுடைய மதிப்பை நாம் எப்போது உணர்வோம் தெரியுமா? எப்போது இந்த துன்யா எம்மிடத்திலே மதிப்பற்றதாக மாறுகிறதோ அப்போதுதான். எப்போது மதிப்பற்றதாக மாறும்? நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே எந்த ஒரு குழந்தையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு தந்தையும் குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், தன் சகோதரனை பார்த்து சகோதரன் விரண்டு ஓடுவான், தந்தையை பார்த்து தாய் விரண்டு ஓடுவாள், கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். இப்படி ஒவ்வொருவரும் அவர்களின் நிலைமைகளை தேடி விரண்டு ஓடுவார்கள். துன்யா மதிப்பற்றதாக அவனுக்கு மாறும். அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், யா அல்லாஹ், நான் வாழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இதில் எது வேண்டும் யா அல்லாஹ், அதை கொடுக்கிறேன். இந்த நாளுடைய வேதனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு. யா அல்லாஹ், என் தந்தை வேண்டுமா, என் தாய் வேண்டுமா, என் மனைவி வேண்டுமா, என் குழந்தைகள் வேண்டுமா? குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ், அவற்றை அனைத்தையும் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன், என்னை மட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ். இந்த துன்யாவிலே யாருக்காக வாழ்ந்தான்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரவையும் பகலையும் கழித்தான், தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்தான். இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய பொருளாதாரத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் இழந்து விட்ட அந்த அடியான் மறுமை என்று வரும் பொழுது, உண்மையான நாள் என்று வரும் பொழுது, இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு மதிப்பில்லை என்று தெரியும் பொழுது மனைவியை ஒப்படைப்பான், பிள்ளைகளை ஒப்படைப்பான். அப்போதுதான் அவனுக்கு புரியும் இந்த துன்யாவுடைய மதிப்பு என்று எம்முடைய அறிஞர்களில் ஒரு அறிஞர் கூறினார்.